Hello friends, welcome to Three Little Angels YouTube channel. என்னங்க வீடியோ ஸ்டார்டிங்லே நம்ம குட்டீஸ் கொய்யாக்கா ஆட்டிய போடுறத பார்க்குறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம், அந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பூஜைங்க. அந்த பூஜைக்கான சமையல் வேலை தான் ஆகிட்டுருக்கு. பட் இதை நான் சீக்கிரமே முடிக்கணும். ஏன்னா நம்ம குட்டீஸ் ஒரு 3-4 டேஸாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட்டின்னு போக சொல்லி ரொம்ப அடம். நானும் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு ரொம்பவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இன்றைக்கி அவங்க என்னை விடுற மாதிரி இல்லை. ஸோ சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் பார்க்குக்கு போகலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. ஸோ சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பக்கம் ரைஸ், ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு, வடைக்கான பருப்பு போட்டு வச்சுட்டு இப்போ பொரியல் செய்யணும். இந்த பொரியலுக்கெல்லாம் அம்மா காய் கட் பண்ண சொல்லி எடுத்து கொடுத்துட்டு நான் மீதி இருக்கிற வேலையை சீக்கிரமே முடிக்கணும். இல்லைன்னா நம்ம குட்டீஸ் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. என்னதான் நாள் பூரா நம்ம வேலை செஞ்சாலும் நம்ம குட்டீஸோட ஹாப்பினஸ்க்காகவும் நம்ம சில நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன். சரி, பெரிய பாப்பாவுக்கு வாழைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனே வாழைக்காய் பொரியல் தான். ஜவ்வரிசி பாயாசம். ஸோ ஒரு பக்கம் ஜவ்வரிசி பாயசம் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு சைடு நம்ம காய் தாளித்து விட்டுடலான்னுட்டு காய் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ இந்த காய் தாளித்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஜவ்வரிசியை வெந்தரிச்சு சேமியா சேர்த்துட்டு அதில் குட்டி பாப்பாவுக்கு ஜவ்வரிசி பாயாசம்னா ரொம்பவே இஷ்டம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்தது ஜவ்வரிசி பாயாசம். ஸோ ஒரு பக்கம் காய், ஒரு பக்கம் ஜவ்வரிசி பாயாசம் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதுக்குள்ளேயும் சாம்பாருக்கு ரெடியான பருப்பு நம்ம கடைஞ்சி காய் போட்டு கூட்டிடலாம். சாம்பாருக்கு கூட்டி வச்சுட்டாச்சு. குக்கரில் நம்ம வடைக்கும் ரெடி பண்ணி வடையும் போட்டாச்சு. ஸோ ஒரு வழியாக சமையல் வேலை முடிஞ்சாச்சு. அது சாமிக்கு நம்ம செடியில் விட்டு கொஞ்சம் பூ இருந்தது, அதை கட்டி எடுத்து வச்சிடலான்னு கட்டிட்டேன். ஸோ குட்டீஸாக வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. நம்மளும் பார்க்குக்கு கிளம்பிட்டோம். ஸோ பார்க்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ண ஆப்ஷனே ஸ்விங்கு தான். நம்ம குட்டி பாப்பா பாருங்கள், பயப்படாது எப்படி உக்காந்துன்னு இருக்கா.
நம்ம குட்டீஸ்க்கு சின்ன சின்ன விஷயத்தில் இந்த மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, நம்ம அவங்க கேட்குறத செய்யும்போது. ஸோ யார் சந்தோஷமோ இல்லையோ, நம்ம அபிக்குட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி வெளியே போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவள் ரொம்ப விரும்புவாள். யாருக்கு சந்தோஷமோ இல்லையா, அபிக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அங்கே இருக்கிற நந்தி வெட்டாம் பூ ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அது கண்ணு மேலே வைக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா கண்ணுக்கு ஜாஸ்தி ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த பூ கண்ணு மேலே வைக்கும்போது அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் கொஞ்சம் பிரண்டி அறுத்துக்கிட்டேன், பிரண்டை சட்னி செய்யணும் அப்படின்னு. ஸோ போதும் போல் வீட்டுக்கு நம்ம குட்டீஸை கூப்பிட்டா அவங்க பார்க்க விட்டு வர மாதிரி இல்லை. நானும் சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும்னு விட்டுட்டேன். சரி விளையாடினது போதும் வாங்கன்னு கூப்பிட்டோம். நம்ம குட்டீஸ் அந்த ஃப்ளார் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, நாங்கள் பாப்பாவுக்கு பறித்து கொடுக்குறோன்னு அதை போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இது நம்ம இலக்கிய பாப்பா, இவளால் தான் அந்த பூவை அறுக்க போனோம் நாங்கள். பாருங்கள் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன். ஒரு வழியாக நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வானம் எல்லாம் ஒரு மாதிரி மூடியாக ஆச்சு. எங்கே மழை வந்துருங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் கூட அவங்க கேட்கல. அவங்க கொஞ்ச நேரம் வாலிபால் பார்த்துட்டு நம்ம ட்ரெயின் வரும், நம்ம குட்டீஸ் காமிக்கலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் இன்னும் லேட்டாக வரன்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சரி நம்ம குட்டீஸும் பார்க் பக்கத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதா சாப்பல் பார்த்துட்டு போகலான்னு கேட்கவே நானும் சரி போகலாம் வாங்க சாப்பல் தானேன்னு கூட்டின்னு போயிட்டேன். அந்த இடத்துல அந்த வெதர் ரொம்ப மூடியாக இருந்ததுனால, ரொம்ப ப்ரீஸியாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாக வித் நேச்சுரல் ப்ரீஸு, மூடி வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம குட்டீஸ் அங்கேயே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க, ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஒரு போட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஜீசஸ் வச்சு. அங்கே சுற்றி ஈவினிங் டைம் ஆனதுனால குயில் சத்தம், மைனா சத்தம் போடுறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. அந்த வெதர், கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேளாங்கண்ணி மாதா தரிசனம் கொடுத்தது மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கும் பார்க்க. நம்ம குட்டீஸ்க்கு வரவே மனசு இல்லை.
ஏன்னா அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துலையே இருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம். சரி, அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னா, நம்ம 2 குட்டீஸ் அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையன்கிட்ட போய் சண்டை போட பார்க்குறாங்க. அந்த குட்டி பையனும் அவங்க மம்மியை கூப்பிட்டுன்னு வரான். சரி, முதல்ல இவங்களை கூப்பிட்டுன்னு கிளம்பணுன்னு கூப்பிட்டுட்டோம். அங்கே பார்த்தா வழியில் நம்ம குட்டீஸ் கொய்யாக்காவை பார்த்தாங்க. அது யார் வீடு என்ன வீடுன்னே தெரில. போய் அந்த செடியில் இருக்கிற கொய்யாக்காவெல்லாம் ஆட்டி போட்டுட்டாங்க. ஐயையோ, கொய்யாக்காய் செடிக்கு சொந்தக்கார பையன் வரான்னுட்டு அவங்க ஒரே இது. என்னதான் காசு கொடுத்து கொய்யா பழம் வாங்கி கொடுத்தா கூட இப்படி திருடி தின்ற கொய்யாக்காக்கு ரொம்ப ருசி மம்மின்னு சொல்கிறாங்க. வழியில் 5 o'clock ஃப்ளவர் நிறைய பூத்து இருந்துச்சு. அதில் ஒரு பூ டபுள் கலரில் இருக்குன்னு நம்ம அபிகுட்டி கண்டுபிடிச்சா. டபுள் கலர் மாத்திரம் இல்லை, பிங்க், ஒயிட்டு, 3 types ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு ஒரே செடியில். சரி, கிளம்பலாம் வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க இன்னமும் வர மனசில்லை. ஸோ வீட்டு பக்கமே ஒரு புது பார்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போகும்போது அங்கே பார்த்துன்னு போயிடலாம் மம்மின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி அங்கே போகலான்னு நைட்டுன்னு போயிட்டேன். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க பசங்க. பெருசாக அவங்க எதுக்கும் ஆசைப்படல, எதிர்பார்க்கல. பட் அவங்க வெளியே போகணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நானும் பார்க்குக்கு கூட்டின்னு வந்துட்டேன். அவங்களும் விளையாடிட்டாங்க. ஸோ தே ஆர் ஹாப்பி. பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம பெருசாக எதோ செய்யலைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டைமும் ஸ்பேஸ் அவங்களுக்காக நம்ம கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம மனசுக்கும் அது ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் எங்களை வெளியே இட்டுன்னு போகலன்னு கேட்டாங்கன்னா வெளியே தான் இட்டுன்னு போகணுன்னு எந்த கட்டாயமும் இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பார்க், கோவில் அவுட்டிங்கோ மார்க்கெட்டுக்கோ எங்கேயாச்சும் இட்டுன்னு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.